உலகத்திலே இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. இது ஒரு ஊர்ல குருகுலம்னு சொல்றாங்க. இந்த குருகுலத்தோட பேரு மெய்வழிச்சாலை. இந்த மெய்வழிச்சாலை புதுக்கோட்டையில இருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மெய்வழிச்சாலை 125 ஆண்டுகளா இருக்குதுங்க. இதோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்தது. அதுக்கப்புறம் மதுரையில இருந்தாங்க. இரண்டாம் உலக போறப்ப ஆயுத கடங்க விமான தளத்துக்காக மதுரையில் உள்ள இவங்க இடத்த வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா புதுக்கோட்டையில தொண்டைமான் கிட்ட கேட்டு இந்த மெய்வழிச்சாலைங்கிற கிராமத்துக்கு வந்தாங்க. இவங்க உலக வாழ்க்கைக்கான தேவையில்லாத ஆடம்பரத்தை கம்மி பண்ணிட்டு ஜீவ வாழ்க்கைக்கான வாழ்க்கை முறையை கையாளுறாங்க. இந்த மெய்வழிச்சாலையில ஏழையா இருந்தாலும் வாழ முடியும், பணக்காரங்களா இருந்தாலும் வாழ முடியுங்க. இங்க 69 ஜாதி மதங்கள் அடங்கியிருக்கு. இங்க எல்லா மக்களும் ஒரே குலம் தான், கீழே மேலங்கிற வித்தியாசம் இல்ல. இவ்வளவு ஏன் 69 ஜாதி மதங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? மெய்வழி ஆண்டவருடைய ரூல்ஸை கடைபிடிக்கிறவங்களுக்கு பெண் கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த சாலைக்குள்ள 600 வீடுகளுக்கு மேல இருக்குங்க. மெய்வழி ஆண்டவருடைய சிசியர்கள் 5049 பேரு காவி கலர் தலப்பா கட்டிப்பாங்க. இவங்களை பின்பற்றுவாங்க வெள்ளை கலர் தலப்பா கட்டிப்பாங்க. இங்க இருக்கிற மக்கள் வெளியில போகும்போது ஹெல்மெட் அணிய வேண்டாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஜியோவே கொடுத்திருக்காங்க. மெய்வழி சாலைக்குன்னு விதிமுறைகளே இருக்கு. பஞ்சமா பதங்கள் பண்ணக்கூடாது, அதாவது பொய், கொலை, களவு, கல், காமம் இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முக்கியமா செப்பல் ஆலயத்துக்குள்ள அனுமதி இல்ல, சினிமா பார்க்க கூடாது, இந்த மெய்வழி சாலையை சேர்ந்தவங்க அரசியல நிக்க கூடாது, அரசோட கட்டுப்பாட்டை என்னைக்குமே மீறக்கூடாது, இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறவங்க மெய்வழி சாலையில இருந்து நீக்கப்படுவாங்க. கரண்ட் உபயோகப்படுத்தக்கூடாது, மண்ணெண்ணெய் விளக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கம்மி பண்ணனால எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சோலார் யூஸ் பண்ணி லைட் ஃபேனுக்கு மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அவாய்ட் பண்றாங்களா? அமைதி. நீங்க இந்த சாலைக்குள்ள போனீங்கன்னாவே அமைதியை உணரலாங்க. அவ்வளவு அமைதியா இருக்கும். இந்த மெய்வழி சாலையில ஜாதி மதம் இல்லாம பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். முக்கியமா வரதட்சணை கேட்க கூடாதுங்க. திருமண செலவை கூட பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் பண்ணணுங்கிறது தான் வழக்கமா இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் மெய்க்கல்வி போதிக்கப்படுது, 4 வேதங்களும் போதிக்கப்படுது. இங்க வசிக்கிறவங்களுக்கு பெயருக்கு முன்னாடி சாலைங்கிறது வரும். மெய்வழி ஆண்டவருடைய சிஷியர்களுக்கு மெய்வழிங்கிறது பெயருக்கு முன்னாடி வரும். இந்த மெய்வழி சாலையில வாழ்ற மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க வாழ்றவங்கள்ட்டே போய் பேசியிருந்தோம். அவங்க இங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தாரு. அதை ஃபுல்லா கேளுங்க. இந்த இடத்துக்கே வந்துடலாம்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு. நான் மெய் சிலித்து போனேன். அந்த வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெய்வழிச்சாலை அப்படிங்கிற ஊர். இது வந்து புதுக்கோட்டையில தான் இருக்குது. இந்த மெய்வழிச்சாலைங்கிறது ஒரு உயிரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்த ஃபுல்லா கருதுறாங்க. இந்த இடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடு, ஒரே மாதிரியான குடிசைகள் இருக்கு. சோலார் முறையில மட்டும்தான் லைட்ஸுக்கும் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர மற்ற எந்த ஒரு கரண்ட் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கும். ஒரு சார் நம்ம பேசுறாங்க, எல்லாமே பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து மெய்வழிச்சாலை. இது வந்து எடுத்து வச்சவங்க யார் அப்படின்னா பிரம்மபிரகாசர் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அப்படிங்கிற நாமத்தோட இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணாங்க. பேர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர். இது உடலுக்கு உண்டான ஊர் அல்ல, இது வந்து உயிருக்கு உண்டான ஒரு ஊர். உண்மை என்ன அப்படின்னா இந்த உலகம் பூராமே வந்து உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இப்போ வந்து கண்ணுக்கு உண்டான யூனிவர்சிட்டி இருக்கு, காதுக்கு உண்டான யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்கின்னுக்கு உண்டான அந்த மாதிரி தேகாதியந்தம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே மூலாதாரமானது எது? உயிர். அப்ப இந்த உயிருக்கு உண்டான ஒரு யூனிவர்சிட்டி இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு மெய்ஞான பாரவான்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் எல்லா மெய்வழி, அதாவது எல்லா ஜாதி மதங்களும். உலகத்தில் உள்ள எத்தனையோ ஜாதி மதங்கள்லாம் இருக்குல்ல, எல்லா ஜாதி மதங்களும் எதுக்கு வந்தது அப்படின்னா உயிருக்கு உண்டான ஒரு யூனிவர்சிட்டி. அப்போ அவங்க அந்த வேதங்களை எடுத்து படிக்கும் போது இனி எந்த வேதங்களை எடுத்து படிச்சாலும் உயிருக்கு உண்டான அந்த ஒரு கல்வி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம யாரு, நம்ம இந்த உடலா, நம்ம இந்த உடல் அல்ல. அப்ப இந்த உடலுக்கு முழு ஆதாரமாகிய உயிர் ஒண்ணு இருக்கு. அந்த உயிர் தான் இந்த உடலை பூரா வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம தாய் கருவறையில வந்து சேர்த்தது இல்லையா? நம்ம தகப்பன்ட்டு இருந்தோம், தகப்பன்ட்டு இருந்து ஒரு தாய் கருவேறைக்குள்ள அந்த ஒரு அணுவா தானே வந்தோம். அப்ப அதுக்கு உணவு ஊட்டி வளர்த்து ஆளாக்குனது நமக்கு யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப எது வளர்த்தது? அந்த உயிராகிய பரம்பொருள் இல்லையா? அந்த உயிராகிய அந்த இறைவன் தான் நம்மளை வந்து கருவுக்குள்ள இறைவன் உணவை வைத்து படைத்தான். அந்த கருவுல உணவை நின்றதுக்கு அப்புறம் வெளி உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த உணவை கட் பண்ணி தாய்ப்பாலா மாத்தி கொடுத்தாங்க. அதே தாய்ப்பால் நின்றதுக்கு அப்புறம் இந்த பூமா தாயில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வல்லப வஸ்துவானது நம்மள இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு கிலோ அரிசி வாங்குறோம், அந்த அரிசிக்கு உண்டான விலைய கொடுத்து வாங்குறோம். அதை உழுது பயிரிட்ட அந்த உழவனுக்கும் அதை கொண்டாந்து நம்மளை சேர்த்த வியாபாரிக்கு தான் நம்ம அந்த காசு கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு அரிசி விளையணும்னா பஞ்சபூதங்கள் வேணும். பஞ்சபூதங்களுக்கு நம்ம விலை கொடுக்க முடியுமா? இல்லையா? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. அப்ப இது பஞ்சபூதங்களால் ஆனதுதான் ஒரு வித்து. ஒரு வித்து விளையணும், ஒரு அரிசி விளையணும்னா பஞ்சபூதங்களும் வேணும்.
அப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகம் இப்ப எதுல ஆனது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆன தேகம். இந்த பஞ்சபூதங்களால் ஆன தேகத்துக்கு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உணவு தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த பஞ்சபூதங்களையும் ஒரு எசன்ஸ் ஆக்கி, ஒரு அணுவாக்கி, ஒரு ஒரு உணவாக்கி, அதுலயும் பலவிதமான ருசி, மனம், இல்லையா, வர்ணங்கள், அதுக்குண்டான ஒரு சத்துக்கள். இப்ப எலும்புக்கு சத்து சதைக்கு ஆகாது, சதைக்குண்டான சத்து கண்ணுக்கு ஆகாது, கண்ணுக்குண்டான சத்து நம்ம நாக்குக்காக. அப்போ ஒவ்வொன்றுக்கும், இப்போ ஹார்ட்டுக்கு, கல்லீரல், இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம உணவு அப்படின்னு நம்ம வந்து ருசியா தான் அனுபவிச்சு சாப்பிடுறோம். ஆனா உணவுக்குள்ள இருக்க சத்தை பிரிச்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அணுவா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு உணவை ஊட்டி உள்ள வச்சு உள்ள ஒரு ஆள் உட்காந்து அதை பிரிச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு பேர் பரம்பொருள், இறைவன், உயிர்னு பேர். இது எல்லா வேதங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்லுது, இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட அன்புடைய அந்த உயிரை நம்ம அறிஞ்சு அந்த அவங்க உயிராகிய இறைவனை நம்ம போற்றி தொழுது வணங்குறது தான் மனிதனுடைய கடமை. இப்பேற்பட்ட கடமையை செஞ்சவங்க தான் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசக பெருமான், வந்த மெய்ஞான பாரவானுங்கள் எல்லாருமே. இப்ப அவங்களை நம்ம வந்து ஒரு கோயில்ல வச்சு பூஜை பண்ணி நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம், இல்லையா? இப்ப பழனியில யார் இருக்காங்க? போகர் இருக்கு. அப்ப கொங்கணர், இடைக்காடர் சித்தர், இந்த மாதிரி எத்தனையோ மெய்ஞான பாரவான்கள் ஒவ்வொரு அந்த கோயில்கள்ல வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஜீவ சமாதியானது இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த பேர் சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க தான், பெரிய அரசன்லாம் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தமா இல்லை. அப்ப மனிதனுக்கு உண்டான கடமையை அவங்க பூர்த்தி பண்ணவங்க. அவங்க யாரு அப்படின்னா, தன்னை படைத்த இறைவனை தன்னுள் அறிந்து அவர்களை பூஜித்து வணங்கி தொழுது அவர்கள் மனிதனுக்கு உண்டான கடமையை அவங்க வந்து ஆற்றினவங்க தான் மெய்ஞான பாரவான்கள். அவர்கள் தான் நமக்கு வேதங்களாக இறக்கியிருக்காங்க, இல்லையா? எத்தனையோ வேதங்கள் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றது யாரு? இப்ப நீங்க மாலை போட்டிருக்கீங்க. இப்ப மாலை போட்டிருக்கும்போது உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? சாமின்னு சொல்லுவாங்க. சாமின்னு தான் கூப்பிடணும். நீங்க அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், மனைவி, மக்கள் யாரா இருந்தாலும் உங்களை எப்படி கூப்பிடணும்? சாமின்னு கூப்பிடணும். அப்ப சாமிங்கிற நாமத்துக்கு உண்டான தகுதியை நம்ம வாழ்நாள் அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் மாலை போடுறோம். நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா மாலை போட்டு, அப்ப சாமினா என்ன அப்படின்னு எங்க தெய்வம் சொல்றாங்க, சாவை மீறியவர்களுக்கு பேரு சாமி, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் மேல சின்ன ஒரு தீட்டு வந்தாலும் அந்த இது கரைஞ்சிரும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னா நீங்க மாலை போட முடியாது, இல்லையா? நீங்க கோயில்ல போய் அந்த அந்த உயிராகி அந்த சாமியை கொண்டு போய் மாலையை கலட்டி நீங்க வந்து சமர்ப்பிக்கிற வரைக்கும் அது உங்களுடைய அந்த சுத்தத்திலையும் அந்த ஒழுக்கத்திலையும் அந்த பரிசுத்திலையும் நீங்க வந்து வாழ்ந்தாகணும் அந்த 48 நாள். அப்ப அது வரைக்கும் நீங்க யாரா இருந்தாலும், பெத்த தாயாவே இருந்தாலும் சாமின்னு தாங்க பண்ணணும். அப்ப இது மனிதனுடைய கடமை. சாவை மீறி அந்த ஜீவ சமாதியாகக்கூடிய இறைவனுக்கு நிகரா அவங்க அந்த இறைவனுடைய பரிசுத்த ஆவியான அந்த பிரம்ம அந்த பரம்பொருளுக்குள்ள நம்ம கலந்துக்கிறதுக்கு தான் சாமின்னு பேர். அதை நம்ம வாழ்நாள்ல அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான் எய்ம். இதுக்கு தான் மனிதன் வந்தது. அதனாலதான் இவனுக்கு மனுஷன் பேரு. பிறக்கும் போதே எந்த ஜாதியா இருந்தாலும் என்ன பேரு அவனுக்கு? மனுஷன் தானே பேரு. மனுஷன்னா என்ன? மனு ஈசன். நம்ம பிறக்கும் போதே ஈசனுடைய இறைவனுடைய நாமத்தை நம்ம இன்சிலா போட்டு வந்திருக்கோம். அப்ப நம்ம யாருடைய பிள்ளைங்க? அந்த ஈசனுடைய பிள்ளைங்க. அப்ப ஈசனுக்கு உண்டான தகுதியை நம்ம அடையணுமா இல்லையா? இல்லையா? அப்ப ஈசன்னா என்ன அப்படின்னா நீதி. இறைவன் நீதியை தான் நிலைநாட்டுவாங்க. இந்த பூமிக்கு நிலைநாட்டுறது எதுக்கு வர்றாங்க? அவங்க ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறாங்க. நீதியை நிலைநாட்டுறவங்க தான் அந்த ஈசன். அப்ப ஈசனுக்கு உண்டான அந்த நீதியாகிய அந்த அந்த தர்மத்தை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்நாள்ல அந்த ஈசனுடைய அந்த வாரிசா, அவங்களுடைய சாட்சாத் அந்த ஈசனுடைய பிள்ளையாவே நம்ம ஆகி அவங்க திருவடியை அடையிறது தான் மனிதனுடைய கடமை. நம்மளை படைத்த இறைவனை அறிந்து அவர்களை வணங்கி தொழுது போற்றி இறுதியில யமனுடைய கை நம்ம மேல படாம ஈசனுடைய அந்த திரு ஆசீர்வாதத்தோட நம்ம இறைவனுடைய அந்த திருவடியை போய் அடையிறது தான் மனிதனுடைய கடமை. அதுக்கு தான் எங்க ஊர்ல எல்லா வீட்லயுமே மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மேய்மதுன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அப்ப எங்களுடைய மதத்தினுடைய உன்னத செயலே என்ன அப்படின்னா, மரளியாகிய யமன் எங்க கிட்ட வர மாட்டாங்க, தொட மாட்டான். எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மோட்ச சாம்ராஜ்யமாகி அந்த மரணமில்லா பெருவாழ்வாகி அந்த
அந்த யமன் தீண்டாத அந்த நித்திய வாழ்க்கையாகி அந்த சொர்க்கபதி வாழ்க்கை தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது. அது எங்களுடைய எல்லாத்துக்குமே உண்டான ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கு வரைக்கும் அந்த செயல் நடத்திட்டு இருக்காங்க தெய்வம். இன்னைக்கு யமன் வந்து கை போட்டதுக்கும் சிவன் வந்து கை போடுறதுக்கு உண்டான வித்தியாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டெத்துன்னா நீங்க எப்படி இருப்பாங்க, அந்த பாடி வந்து கெட்டு போயிடும். ஆமா, முதல் இதானது ஜீவ வித்தானது வெளியே போயிடும், பாடி கெட்டு போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா விரைச்சிடும். இந்த மாதிரி அதை வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இங்க என்ன அப்படின்னா, அந்த ஜீவ சமாதிக்கு உண்டான அந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களை நீங்க எத்தனை நாள் இந்த பாடியை நீங்க வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. அந்த ஜீவ வித்தானது வெளியே ஆகக்கூடாது. அந்த உடலை வந்து நீங்க சொடக்கட்டாலும் சொடக்க வரும். உடம்பு சூடு அப்படியே இருக்கும். இது ஜீவ சமாதிக்கு உண்டான அடையாளம். ஏன் அப்படின்னா, அந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ளேயே அது அடங்கிருச்சு. அதுக்கு இப்பதான் அடக்கம்னு பேர். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நாட்டுல வந்து இவர் தவறிட்டாருங்கன்னு சொல்லுவோம். என்ன தவறிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிரானது தவறிடுச்சு, செத்து போயிடுச்சு, சத்தானது தேகத்தை விட்டு போயிடுச்சு. அப்ப இது இல்லாதபடி அந்த ஜீவனானது உள்ளேயே அடங்கிறதுக்கு பேர் அடக்கம்னு பேர். அதான் அடக்கம் அமரல் வைக்கும் அடங்காமை ஆடிர்கள் வைக்கும். அப்ப அடக்கம் அப்படிங்கிறது உயிரானது இந்த தேகத்துக்குள்ளே அடங்கிறதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி நிலை. அதுதான் ஒவ்வொரு மெய்ஞான பாரவான்களும் பெற்றாங்க. அதான் அவங்க தேகமானது இன்னும் அப்படியே இருக்கு. அங்க போய் நம்ம சாமி கும்பிடுறோம். சொந்த பந்தங்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா, நம்ம வீடு கட்டினவர் அவர் தான், நமக்கு சொத்து சேர்த்து வச்சது அவர் தான், நகை நட்டு வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாலும் அந்த மனிதனுக்கு உண்டான கடமையை செய்யாதனால அவர் என்ன ஆனார் அப்படின்னா செத்து போயிட்டார். அதுக்குண்டான சடங்குகளே வேற. வீடெல்லாம் பூரா கழுவி விடணும், அவருடைய துணிமணின்னு எல்லாம் அவர் யூஸ் பண்ணது பூரா வெளியே கொண்டு போய் போட்டுறோம், கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு அதை சாத்தணும் இல்லையா, 3ஆம் நாள் தீட்டு, நல்ல பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு செய்யக்கூடிய சடங்கு அப்படின்னா, ஒரு உயிரானது அவங்க மனிதன் தன்னுடைய கடமையை செய்யாம இறைவனுடைய திருவடியை அடையாம போனவங்களுக்கு உண்டான செயல்பாடுகள். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இதுக்கே ஒரு ஊர், உயிருக்கு உண்டான அந்த ஜீவ காரியத்திற்காகவே ஒரு ஊரை உண்டாக்குனாங்க. இந்த ஊர் வந்து ஊரல்ல, இது ஊரான ஊர், உயிர் பயிரேற்றும் ஊர். பேலஸ் பக்கத்துலயே தான் இருக்கு. சர்வான் இதுதான் எங்களுடைய வீடு. திருப்பத்தூர் தான் முதல் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருந்து ராஜகம்பீரம் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அப்புறம் மக்கள் கூட்டம் அதிகமாக என்ன அப்படின்னா, அப்புறம் மதுரை இப்போ இன்னைக்கு ஏர்போர்ட்டா இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட்ல வந்து அவங்க எங்க மேவல் சாலை ஆண்டவர்களுடையது தான் அது. அது வந்து கிட்டத்தட்ட 200 ஏக்கருங்க. அதை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க முதல்ல. பிரிட்டிஷ் வந்து அவங்க அந்த இவங்கள்ட்ட வாங்கினது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு வந்து கேட்டாங்க. அப்போ அதை கொடுத்துட்டு இங்கே மேவில் சாலை அப்படிங்கிற அந்த ஊரை உண்டாக்குனாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 69 ஜாதி மதங்களும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம். பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கோம். ஆண்கள், பெண்கள், குழந்தையிலேருந்து இன்றைக்கி எல்லாருமே அவங்களுடைய ஜென்ரேஷன். அவன் மேவில் சாலை ஆண்டவங்களுக்கு மொத்தம் 5049 பேர் அவரோட சிஷ்யர்கள். அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் இன்னும் அந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அதே ரூல்ஸில் தான் அவங்க என்ன ரூல் எடுத்து வச்சாங்களோ அந்த 4 வேதங்கள் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வேதங்கள்லையும் என்ன ரூல், என்ன எப்படி வாழணுங்கிற முறையை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மெய்க்கல்வியை வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பழகிக்கிட்டு இருக்கோம், கற்று அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் இங்கே அந்த சட்டத்தெல்லாம் நடக்கணும், அவங்க எடுத்து வச்ச சட்டங்கள். இது எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு குருகுலம் இருந்ததில்ல, மெய்ஞான பாரவான்களால் ஏற்படுத்த ஒரு குருகுலம் இருந்ததில்ல, அதே மாதிரி குருகுலம் தான் அந்த மெய்வெளிச்சாலை. இங்கே வந்து என்னன்னா, எங்களுடைய நோக்கம், ஒரு மனிதனுடைய நோக்கம் என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வாகி அந்த சொர்க்கபதி வாழ்க்கையாகி அந்த பரமபத வாழ்க்கையை அடையிறது தான் மனிதனுடைய நோக்கம். அதுக்குதான் ஈசனுங்கிற நாமத்தோட, அந்த பரம்பொருளாகிய ஈசனுடைய நாமத்தோட நம்ம மனித குலம் தோன்றினது. வேற எந்த ஜாதிகளுக்கும் அந்த நாமம் கிடையாது. அப்போ ஈசன் அப்படிங்கிற நாமத்தோட இந்த பூமிக்கு வந்ததுக்கு உண்டான சிறப்பு என்னன்னா, ஈசனுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம், இந்த உலக மக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா சாட்சாத் ஈசனுடைய வாரிசு. அப்ப ஈசனுடைய வாரிசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஈசனுக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்றது தான்.
அப்ப அந்த ஈசனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா உலகத்துல உள்ள எல்லா ஜாதி மத வேதங்களும் ஈசனால் ஏற்படுத்தப்பட்டது, இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒவ்வொரு பாஷைகளை வேற வேற பேரா இருந்தாலும் நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வாகிய அந்த செயலை இந்த பூமியில இன்னைக்கு இறுதி காலத்துல அந்த கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத பூன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க அந்த மெய்வெளி அந்த மக்கள்ல நானும் ஒரு ஆளு. நாங்க இதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்பம் எல்லாமே இந்த மெய்வெளி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். என்னோட பேரு சலை வெங்கடேஷ் பிரசாத் அன்னிட்டு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஆல்மோஸ்ட் 3 decades ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உள்ளே நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். ஆஃப்டர் 2 decades ரொம்ப சேஞ்சஸ் பார்த்தேன். அந்த சைல்ட்ஹுட் இதுக்கு ரொம்ப டோட்டல் சேஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா இது இவ்வளோ தெளிவாயிட்டே, செயின் ஸ்மோக்கர் எல்லாமே அது அது ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த சேஞ்ச் பார்த்துட்டு ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு என்னட்டு அந்த மாதிரி அவனு பின்னாலே நான் வந்தா இங்க வந்தது கரெக்டாக இருக்கு. லொக்கேஷன் எல்லாமே சரிதானே இருக்கு, முறை ஒண்ணுமே தப்பு இல்லையே. அந்த மாதிரி ஒரு ஏன்னோ ஐ ஜஸ்ட் காட் சம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்ல நான் வந்தது. அது அப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் 1 decade இங்கே இருக்கிறேன். என்னோட டாட்டர், ஒரே டாட்டர், அவங்களுக்கும் இங்கே இது திருமணமாச்சு. என்னோட ஃப்ரெண்ட் கூட இங்கே அவங்க கூட கம்ப்ளீட் ஃபேமிலியோட ஹி இஸ் ஸ்டேயிங் ஹியர்.